கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது அஞ்சாத தைரியம். முதல் தலைப்பு அஞ்சாத தைரியம். இதற்காக தெரிஞ்சுக்கப்பட்டது தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதில் பார்த்தோம்னா என்ன சொல்றாருன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லைன்றாங்க. இப்போ இதில் பார்க்குறப்போ ஒரு ராஜா எவ்வளோ பெரிய ராஜா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் அந்த அரசாங்கத்தை கட்டியமைக்கின்றார். அவருக்கு கீழே தான் எல்லாமே, அவருக்கு மேலே யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது இவங்க என்ன சொல்கிறாங்க, ராஜாவை பார்த்து நேபுகாத்நேச்சாரேன்னு சொல்கிறாங்க. பொதுவாக ராஜா எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே என்னவாங்க, பிரபு என்னவாங்க, அரசரே என்னவாங்க, அது மாதிரி தான் சொல்லுவாங்க. யாருமே யாரும் பேர் சொல்லி கூட மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நேபுகாத்நேச்சாரே என்று அவங்க தலையில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. அப்போது இதனுடைய பொருள் என்னென்னா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம்ப்பா, நீ இந்த நாட்டுக்கு மட்டும் நீ ராஜா, ஆனால் எங்கள் கடவுள் அப்படி கிடையாது, நீ இந்த நாட்டுக்கு மட்டும் நீ ராஜாவாக இருக்கின்றது அவர் அவர் உணர்த்தும்படியாக, அவருடைய அகந்தையை என்ன பண்ணுறாங்க, தட்டி கொடும்படியாக அவர் சொல்கின்றார். ஆக அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொன்று சொல்கிறாரு, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இது எவ்வளோ கட்ஸுன்னு அந்த வார்த்தை சொல்லுவோம், அவசியம் இல்லைப்பா. என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி அவருடைய ஆட்கள் தான் இருக்கிறாங்க, அவங்க வெளியே தப்பிச்சும் போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட என்ன பண்ணுறாருன்னா, இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா கூட நான் சொல்லணும் அவசியமே கிடையாது, எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த தைரியம் எப்படி வந்தது? அப்போ இந்த தைரியம் எப்படி வருதுன்னா, கடவுளால் தான் வருது. அந்த கடவுள் நம்மளோட பயணிக்கிறார நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அப்போ இது போன்ற சூழ்நிலை நம்ம வாழ்வில் கூட நிறைய ஏற்பட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணோம், நம்ம கடந்து வருகின்ற போது ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துருக்கோம். அப்போ என்ன பண்ண நம்ம இப்போ நம்முடைய அரசாங்கத்தோட சொல்லலாம், அப்போ இங்கே எவ்வளோ பிரச்சனை எதிர்கொண்டிருக்கோம். அப்போ எடுத்துக்கொண்டிருக்கின்ற போது நம்ம எப்படி நம்ம வருகின்றோம். சில சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க, கம்பல்சரி இதை பண்ணி ஆகணும், இது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையான கடவுள் யார் என்று நம்ம தீர்மானிக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ உண்மையான கடவுள் என்று இயேசு கிறிஸ்து என்பது உணரும்படியாக இங்கே எப்படி வெளிப்படுத்தினார்களோ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அதுபோல் நம்முடைய வாழ்வில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும், சூழ்நிலைகள் வரும். இது நீ இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் போடுவோம். அப்போது அதுக்கு நம்ம அடிப்பணிந்து போகின்றோமா, இல்லை நம்ம கடவுள் இவர் தான் டிசைட் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ நிறைய பேர் கூட பார்த்தோம்னா, நம்மளோட திருச்சபையில் கூட இருக்கலாம் நிறைய பேர் என்னடான்னா, இப்போ தன்னுடைய அரசியல் தன்னுடைய அரசு வேலைக்காக என்ன பண்ண, சில பேர் தன்னுடைய பெயர்களையே மாற்றியிருப்பாங்க, தன்னுடைய மதத்தை மாற்றி வேலை வாங்கியவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கின்ற போது அவர் கடவுள் அவர்கள் பேசுவது, நீ என்ன பண்ண என்னை இந்த அளவுக்கு நீ மறுதளிக்கின்றவர்களாக இருக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளுக்காக நம்ம செல்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கடைசி சூழ்நிலை கூட கடவுளை விட்டு தராமல் அவங்க கடவுளுக்காக வாழ்ந்ததுனால அவருடைய பெயர்கள் இன்றும் அல்ல, அன்றில்லை இன்றும் நம்ம அவர்களை பற்றி நம்ம தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக அசையாத நம்பிக்கை. முதல்ல பார்த்தது அஞ்சாத தைரியம், இரண்டாவது அசையாத நம்பிக்கை. இதற்கு அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனம். அதில் பார்த்தா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஸோ அப்போ ஒரு விடுவிப்பை பற்றி சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் கடவுளை நான் வணங்குற கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்றாரு. அப்படின்னா அது மட்டும் சொல்ல, நீ என்ன வச்சுருக்க, நீ ஒரு